வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது, அடுத்து சனி. இந்த குரு பகவான் இந்த காலகட்டம் 2026 ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும், சனி பகவான் இயல்பு நிலையில அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த 2026ல முதல்ல எடுத்தோடனே அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவர் வக்ர நிவர்த்தி எப்போ பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி, அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய பெயர்ச்சி 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். இதே குரு பகவான் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த இயர்ல, அதாவது 2026ல சனி பகவான் அந்த தன்னுடைய வக்ர நிலையை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரத்தன்மை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து அதுக்கப்புறமாக ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். இவர் டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வருடத்தின் இறுதி மாதமான அந்த டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி அந்த கேது பகவான் அந்த கடக ராசிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான 2026 புத்தாண்டு பலன்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 2 ராசியில், அதாவது மிதுன ராசியிலையும் கடக ராசியிலையும், மிதுன ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதமும், கடக ராசியில 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்க ராசியின் மீதே சஞ்சாரம் செய்கிறார். வக்ரத்தன்மையோடு சஞ்சாரம் செய்கிறார். இதனால இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய சுயநலத்திற்காக இந்த 2026 பாடுபட வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. சுயநலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் எப்போதுமே தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காகவும் தாங்கூட யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே எப்போதுமே நல்லா இருக்கணும் தான் எப்போதுமே இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் விருப்பப்படுவார்கள். ஆனால் அதனால கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், இவர்களினுடைய உறவுகளோ இவர்களை சார்ந்து இருப்பவர்களோ பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் தனக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்காது, அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே தன்னுடைய மனைவி பேர்லையோ இல்லை பெற்றோர்கள் பேர்லையோ வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும். இந்த 2026 தனக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ வேலையில பிரச்சனைகள், அவமானங்கள், தேவையில்லாத ஒரு சூழ்ச்சிகளை இவர்கள் அனுபவித்தாலும் இந்த காலகட்டம் அதை எல்லாத்தையுமே தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த 2026 இவர்களுக்கு வேலையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே மாற்றம் செஞ்சிடுவாங்க. யார்கிட்டையும் ஆலோசனை அப்படின்றது இருக்காது. ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026 எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்குமே ஒழிய இனிமேல் கொண்டு நம்ம மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 10ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் ராசியில பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோடு தன்னுடைய இருக்கிறார். கர்ம
கர்மஸ்தானத்துல கர்மாதிபதியே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படின்றது எடுக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே தொழில் செய்வதற்குண்டான தகுந்த அமைப்பை உடையவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமளவு கிடையாது. ஏன்னா மிக பெரிய அளவுக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் சில இடத்துல ஒரு சூழ்நிலை கருதி சில விஷயங்களை எல்லாம் செய்யணும். ஆனால் அந்த மாதிரியான நேர்மைக்கு எதிரான சில விஷயங்களை இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பண்ண மாட்டாங்க. அதனால இவர்களுக்கு அந்த தொழில் செய்யறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். இந்த வருடம் இந்த 2026 தொழில் ரீதியான சில முயற்சிகள், தொழில் ரீதியான புதிய அத்தியாயங்கள் இது எல்லாத்தையுமே தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல இருந்த அந்த கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியான சில கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னா அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் இவர்களினுடைய பயணங்கள் அப்படின்றது 2026 அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்பு எல்லாமே ஒரு 0 லெவல்ல இருந்தா கூட இந்த 2026 உழைக்கக்கூடிய உழைப்பானது உங்களுக்கு மிக பெரும் வெற்றியையும் ஒரு மாபெரும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டான திருமண வரன்கள் பார்க்கறதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், உங்களுக்கு பிடித்தமான ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல நீங்க ஜாதக பொருத்தம் இருந்து உங்களுக்கு வரன் பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கூட ஏதோ ஒரு தடைகள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதுலேயும் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் அமையறதே மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல இவர்களினுடைய உறவினர்களே அது வேண்டாம் இது வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த 2026 இவர்களுக்கு இந்த திருமண தடைகளை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கேட்கலாம், மேடம் எனக்கு 35 வயது ஆச்சு, 30 வயதுக்கு மேல ஆச்சு, எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்ற இருக்கிறவங்க இந்த 2026 உங்களுக்கு உண்டான தோஷ நிவர்த்திகள், அதாவது திருமணம் தடையாகுது அப்படின்னா ஒரு 30 வயசை தாண்டியாச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான அந்த திருமண தோஷங்கள் இருக்கும். கலத்திர தோஷமாக இருக்கும், மாங்கல்ய தோஷமாக இருக்கும், இல்லை சர்ப்ப தோஷமாக இருக்கும். இந்த மாதிரியான செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியாக திருமணத்திற்கு உண்டான தடைகளை கொடுக்கக்கூடிய தோஷ நிவர்த்திகளை நீங்க இந்த வருடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அதற்கு உண்டான ஒரு நல்ல முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில பெருமளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்காது. அதனால இது நாள் வரைக்கும் அது அமையாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக இவர்கள் அதை தள்ளி போட்டுட்டே வந்திருப்பாங்க. ஆனால் இந்த 2025 இறுதியில பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும். நான் சொன்ன மாதிரி இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கைக்குண்டான ஒரு அத்தியாயம் தான் தொடங்க போகுது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அதனால உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் மாற்றத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சில உயர்கல்விகளை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய அலுவலக ரீதியான, அதாவது ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஏதோ ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதற்குண்டான ப்ரமோஷன்ஸுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் முயற்சி பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக அதை தள்ளி போட்டுட்டே வரீங்க, நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான குடும்ப ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான தேர்வுகளை கண்டிப்பாக இந்த 2026 நீங்க செய்தீங்க அப்படின்னா ஒரு முற்றிலுமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். இதனால உங்களுக்கு அங்க வீசா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தடைகள்லாம் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வருடம் பூர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்றது காத்துட்டு இருக்குது. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக தள்ளி போயிட்டு இருக்கும். இந்த வருடம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுக்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 2026 ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை
கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான அமைப்பு அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியாக அப்படின்னு எடுக்கும்போது இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினராக இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ட்ரெயினராகவோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசரி ஆகவோ இல்லை கன்சல்டன்சி தொழில் வச்சுருக்கிறவங்களாகவோ இல்லை ஒரு அதாவது லேபர் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு அலுவலகத்தில் தொழில் செய்பவர்களாகவோ இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே அவர்களினுடைய அந்த தொழிலாகப்பட்டது நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுடைய தொழில் ரீதியான வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த காலகட்டம் ஸ்டாக் வைக்கக்கூடாது. ஆர்டர்ஸ் அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உண்டான உற்பத்தியை நீங்க தொடங்கணும். இந்த மாதிரி ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதனால மிகப்பெரிய இழப்புகள் அப்படின்றது உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 ஒரு சின்னதான ஒரு நெருக்கடி நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் விளையாட்டு துறையில இருக்கிறவங்க வெளி இடத்துல போய் நீங்க பிராக்டிஸோ இல்ல உங்களுக்கு உண்டான கோச்சையோ நீங்க ரெடி பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையான ஒரு காம்படிஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய இடத்திலேயே இருந்து சில விஷயங்கள்லாம் செய்யும் போது அதற்குண்டான முயற்சிகள் பெரிய அளவுக்கு ரீச் ஆகாம இருக்கிறதுனால நீங்க வெளி இடத்துல போய் உங்களுக்கு உண்டான கோச்சிங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளை நீங்க வெளிப்படுத்தும் போது விளையாட்டு துறையில இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தசாபுத்திகளின்படி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களுடைய தசாபுத்தி நல்ல தசாபுத்தியாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிர தசையே நடக்குது அப்படின்னா உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் கொஞ்சம் நீங்க கடன் வாங்குவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.